அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை தமிழ்நாட்டுல மிகவும் பிரபலமான திரைப்பட இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் களஞ்சியம் அவர்களை தான் சந்திக்க இருக்கின்றோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. மகிழ்ச்சிண்ணா. அண்ணா, இப்ப இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அண்ணா உங்களுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க. நானும் அந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் கவனிச்சேன். நீங்க வந்து மற்ற தொகுதி வேட்பாளர்களை விட நீங்க வந்து கொஞ்சம் தனித்துவம் மிகுத்து நீங்க வந்து அதுல பரப்புரை செஞ்சீங்க. உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்களோட பகிர்ந்துங்க. முதல்ல வந்து எனக்கு நான் எதிர்பாராத என்னுடைய பரம்பரையில யாரும் வந்து கற்பனை செய்து பார்க்காத ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தமிழர் ஊடகம் வாயிலாக அவருக்கு வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேர்தல் களம் அப்படிங்கிறத பொறுத்தளவுல நான் வந்து நாம் தமிழர் கட்சியின் சந்தித்திருக்கக்கூடிய அத்தனை தேர்தல் களத்திலையும் ஒரு பரப்புரையாளனா தமிழ்நாடு முழுதும் நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். தேர்தல் வேலைகள்ல ரொம்ப முழுமையா வந்து ஈடுபட்டு செயல்பட்டிருக்கேன். என்ன சொல்ல போனீங்கன்னா, அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்துல எல்லாம் வந்து முழுமையா நின்று வந்து வேலை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு வேட்பாளரா களத்துல நிக்கிறது அப்படிங்கிறது அது வேறு வகையான ஒரு அனுபவம் அப்படிங்கிறத இந்த முறை நான் வந்து கத்துக்கிட்டேன். முதல் விஷயம், என்ன வந்து அண்ணன் வந்து முன்கூட்டியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கல. நான் வந்து எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து என்ன செய்வாங்கன்னா, நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல என்ன வந்து தமிழ்நாடு முழுசும் பரப்புரைக்கு அனுப்புவாங்க. அப்படிதான் அனுப்ப போறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 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 வேலையை நான் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். தஞ்சாவூருக்கு போயிருக்கும் போது வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நானும் தம்பி முத்துப்பாண்டி அவர்களும் இங்க கும்பகோணம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம மூத்தவர் ஹுமாயூன் அவர்கள் வந்து தேர்தல்ல அப்ப அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அதனால அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிருவோம், இல்லைன்னா நாம கும்பகோணம் வரைக்கும் வந்துட்டு போனோம்னு தெரிஞ்சதுன்னா சங்கடப்படுவாரு அப்படின்ட்டு அவருக்கு நாங்க அழைப்பு எடுத்து பேசினோம். இப்ப அவர் சொன்னாரு, இளைவரே நான் வந்து வெளியில இருக்கிறேன், நீங்க மணிசந்தில் வீட்டுல காத்திருங்க, நான் ஒரு 15-20 நிமிடங்கள்ல வந்துடுறேன்னு. அதுக்கு நாங்க அங்க போய் தம்பி மணிசந்தில் அவர்களோட இல்லத்துல நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு வந்து தம்பி பாக்கியா வந்து அழைப்பெடுத்தாரு. அழைப்பெடுத்து, அண்ணன் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்கண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. கொடுத்தது அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தம்பி உன்னை நான் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நிறுத்தி இருக்கிறேன், நீ வந்து எங்க இருக்கிற இப்போ அப்படின்னாரு. அண்ணன் நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்னே அப்படின்னு. சரி, அப்படி வரும்போது அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற பொறுப்பாளர்களை நீ பார்த்துட்டு வந்துரு, அந்த தம்பிகளுக்கான அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்றேன் பாக்கியாவை அப்படின்னாரு. அப்ப நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில முதல்ல நான் போறேன். போய் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை எல்லாம் நான் வந்து ஒரு முதல் சந்திப்பா அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு நான் அங்க இருந்து வரேன். இது என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அது எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் பேர் வந்து தம்பி வழக்கறிஞர் பேச்சிமுத்து. அவரை அறிவிக்கப்பட்டவரை அவருக்கு பதிலாதான் என்ன நிறுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த நிமிஷம் தெரியாது. ஆனா அந்த நான் சந்தித்த நபர்கள்ல பேச்சிமுத்தும் இருக்காரு, வழக்கறிஞர் பேச்சிமுத்துன்னு எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ என்ன காரணத்துக்கு அப்படி செஞ்சாங்க, அந்த பேச்சிமுத்துங்கிற தம்பி நம்மளை எப்படி பார்க்க போறாரு, அவரோட இணைச்சு அவர் வந்து அந்த திண்டிவனம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவரு. அவரோட நான் சேர்ந்து வேற வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட நான் வந்து போனேன். என்னோட தம்பி முத்துப்பாண்டி வந்து கூட வந்து இருந்தாரு. நாங்கள் வந்து அந்த 6 தொகுதிகளையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் வந்து திரும்ப ஒரு 2-3 தடவை கலந்தாய்வுகள் போட்டு, மற்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில எல்லா தொகுதியிலையும் பரப்புரை சின்னம் இல்லாமையே பரப்புரை மேற்கொண்ட போது நாங்கள் வந்து சின்னம் இல்லாம நாங்க பரப்புரைக்கு போகல. நாங்கள் வந்து ஒரு புரிதல் எனக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் ஏற்படணுங்கிறதுக்காக தொடர்ச்சியா நாங்க வந்து கலந்தாய்வுகள் போட்டோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் 6 தொகுதியிலையும் திரும்ப கலந்தாய்வுகள் போட்டு
அந்த யாரெல்லாம் கட்சியின் முதன்மை பொறுப்பாளராக இருக்காங்க அப்படிங்கிறவங்களை எல்லாரையும் நான் வந்து முதல்ல அறிமுகம் ஆகிக்கிட்டேன். குறிப்பா தம்பி பேச்சுமுத்து அவர்களோடு ஒரு நட்பை உருவாக்கணுங்கிறதுல நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தம்பி பேச்சுமுத்து ரொம்ப கட்சியை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தம்பி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு முழுதும் உறுதுணையா நின்றது வந்து மண்டல செயலாளர் தம்பி விக்ரம். அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய தம்பிகளும் எனக்கு ரொம்ப உறுதுணையா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம இங்க தலைமையில இருந்து சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ உங்களை விழுப்புரத்துல போட்டாரா, அது எப்படி வந்து அங்க உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி இப்படின்லாம் வந்து என்ன வந்து பயமுறுத்தி அனுப்புனாங்க. ஆனா நாங்க இந்த கலந்தாய்வு போட்டு தம்பிகளை உற்சாகப்படுத்தி ஒரு ஒரு போர்ப்படை மாதிரி அவர்களை தயார் செஞ்சதுல வந்து நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். காரணம் என்னன்னா, நான் வேட்பாளரா அங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ளேயும் ஒரு அச்சம் வந்திருக்கு. ஐயோ களஞ்சி அண்ணா அவர் வந்து பயங்கர எமோஷனான ஆளாச்சே, அவர் ரொம்ப கோபக்காரராச்சே, மேடையில எல்லாம் பேசும்போது பயங்கரமா பேசுவாரு, ஐயோ அப்படின்னு அவங்களும் பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க பின்னாடி என்னோட பழகினதுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா நான் இங்க போய் அவங்களோட பேசி பழகினதுக்கு அப்புறமா தம்பிங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அண்ணா நாங்க உங்களை பார்த்து பயந்துட்டு இருந்தோம்னா, உங்களோட நாங்க பழகினது இல்ல அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு நான் வந்து என்ன செஞ்சேன்னா, அந்த தொகுதியை வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ணேன். அந்த தொகுதி குறித்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டேன். அப்படி மேற்கொள்ளும் போது அந்த தொகுதியில வந்து இதுவரைக்கும் ஒரு 3 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது தென்னார்காடு மாவட்டமா இருந்த விழுப்புரம் தனி மாவட்டமா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து தனி நாடாளுமன்ற தொகுதியா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதின்னு ஆனதுக்கு அப்புறம் மொத்தம் 3 தேர்தல்கள் நடந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல். அதுல 2ல வந்து அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. 1ல வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளினுடைய மதிப்புக்குரிய ரவிக்குமார் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த நிலைமையில இப்ப 4வது முறையா வந்து அங்க தேர்தல் வருது. இப்போ அங்க இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மாவட்டங்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்க டாமினேட்டட் கம்யூனிட்டியா ரெண்டு சாதிகள் இருக்கு, தமிழ் சாதிகள். ஒண்ணு வந்து என்னவா இருக்குன்னா வன்னியர் சாதி வந்து இருக்கு, இன்னொன்னு வந்து பறையர் சாதி இருக்கு. இந்த ரெண்டு சாதியினருமே டாமினேட்டடா இருக்காங்க. கிராமங்களுக்குள்ள நான் நுழையும் போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைச்சு அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு பரப்புரைக்கு நாங்கள் நுழைகிற போது எங்க பார்த்தாலும் ஒரு பகுதியில பானை சின்னம் வரையப்பட்டிருக்கு, ஒரு பகுதியில மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கு. மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கிற பகுதியில பானை ஒண்ணு கூட இருக்காது, பானை சின்னம் வரையப்பட்டிருக்கிற பகுதியில மாம்பழம் ஒண்ணு கூட இருக்காது, எங்கேயாவது 1-2 இருக்கும். அப்ப நமக்கு தெளிவா புரியுது, இது ஒரு சாதிய ஒரு இறுக்கமா, சாதியம் வந்து இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு வந்து புரியுது. அப்போ நாங்க வந்து இப்ப களத்துக்கு நாங்க போறோம். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில அந்த மக்கள் இதுவரைக்கும் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதையும் எந்த நாடாளுமன்ற வேட்பாளரும் இதுவரைக்கும் நிறைவேற்றல. எல்லாமும் கோரிக்கைகளாவே அப்படியே நிக்குது. அதிலும் குறிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எம்பியா இருந்த மதிப்புக்குரிய துரை ரவிக்குமார் அவர்கள் மக்களை சுத்தமா சந்திக்கவே இல்லைங்கிறதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டா, கிராமப்புறங்களுக்குள்ள நான் வந்து பயணிக்கிறேன். நம்ம தம்பிகள் ஒரு 100 பேரோட நாங்க வந்து கிராமமா பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 650 இருந்து 700 கிராமங்கள் நான் பயணிச்சிருக்கேன். அந்த கிராமங்களுக்குள்ள ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போகும்போதும் அது தாழ்த்தப்பட்ட சமூக அடர்த்தியா வாழுகிற கிராமமா இருந்தாலும் சரி, வன்னியர்கள் அடர்த்தியா வாழுகிற கிராமங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிராமத்திலையும் நூற்றுக்கணக்கான சின்ன பிள்ளையில இருந்து இளைஞர்கள் வரையும் நூற்றுக்கணக்கா இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த முதல் ரவுண்டு நாம் தமிழர் கட்சி ரொம்ப நேர்த்தியா வேலை செஞ்சுட்டு இருக்கு, நேர்த்தியா வேலை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு தொகுதியை 3ஆ பிரிச்சிருக்காங்க. 3ஆ பிரிச்சு 3க்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. இத நான் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில
உறுப்பினரா நான் பயணிக்காதனால எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. நான் விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு போய் அதை தெரிஞ்ச உடனேயே அந்த ஒவ்வொரு அந்த சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியும் மூணு மூணா பிரிக்கப்பட்டது. அப்ப அதை நான் வந்து சரியா பயன்படுத்தணும்னு திட்டமிட்டு நானும் தம்பி முத்துப்பாண்டியும் உட்கார்ந்து பேசி அந்த அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொன்னா விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி 3ஆ பிரிக்கப்பட்டு 3க்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதினா அது 3ஆ பிரிக்கப்பட்டு அது தனித்தனியா அதுக்கு பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைவர் போட்டிருக்காங்க, அதுக்கு செயலாளர் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளாளர் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. என்னுடைய 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இப்படிதான் போட்டிருக்காங்க. அப்ப நாங்க வந்து வேலையை வந்து நாங்கள் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு நாங்க வந்து முடிவு பண்ணி முதல்ல வந்து என்னுடைய பரப்புரைய நான் வந்து விழுப்புரம் 1ல ஆரம்பிக்கிறேன். முதல் நாள் விழுப்புரம் 1ல ஆரம்பிச்சுன்னா விழுப்புரம் 1ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் 100 பேர் என்னோட இருக்கணும். எங்களுடைய அந்த கலந்தாய்வு எதுக்கு போட்டோம்னா இதுக்குதான் போட்டோம். இந்த புரிதல் தம்பிகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து தமிழ்நாட்டுல வேற எந்த இடத்துலயும் நாம் தமிழர் கட்சியிலேயே வேற எங்கேயும் இதை செய்திருப்பார்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்ப இந்த தேர்தல் முடிந்த பிறகு நான் வந்து அண்ணன் கிட்ட வந்து பேசுவேன், கட்சியில தலைமையிலையும் நான் வந்து இது பற்றி நான் வந்து பேசலான் இருக்கேன். இப்ப உங்களுக்கு அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அது என்னன்னா தம்பி, 1ல நாங்க வந்து முதல் நாள் தொடங்குறோம் அப்படின்னா 2வது நாள் விழுப்புரம் 2க்கு போக மாட்டோம், உளுந்தூர்பேட்டை 1க்கு போவோம். விழுப்புரம் 1ல இருக்கும்போது எங்களோடு அன்னைக்கு முழுதும் பயணிச்ச 100 பேரு 2வது நாள் நான் உளுந்தூர்பேட்டைக்கு போகும்போது வரமாட்டாங்க, அவங்க தேவையில்லை எனக்கு. உளுந்தூர்பேட்டை 1ல இருக்கிறவங்க தான் 2வது நாள் எனக்கு தேவை. அந்த விழுப்புரம் 1ல இருக்கவங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம். அவங்க வந்து மற்ற வேலைகளை அவங்க சொந்த வேலைகளை பார்க்கலாம், சாயந்தர நேரங்கள்ல துண்டறிக்கை கொடுக்கறது கட்சி வேலைகளை விருப்பப்பட்டா செய்யலாம். அவங்க என்னோடயே சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உளுந்தூர்பேட்டை 1க்கு வந்துருவேன். உளுந்தூர்பேட்டை 1ல என்னுடைய நிகழ்ச்சி அன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் மாலை வந்து ஒரு பொதுக்கூட்டம். விழுப்புரம் 1 முடிஞ்ச உடனே மாலை ஒரு பொதுக்கூட்டம், உளுந்தூர்பேட்டை 1 பரப்புரை முடிஞ்ச உடனே மாலை ஒரு பொதுக்கூட்டம். அது முடிஞ்சு திருக்கோவிலூர் 1க்கு போவேன். இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்க 1ல வேலை செஞ்சவங்க யாரும் அங்க வர தேவையில்லை. அது போல நான் வந்து அதே மாதிரி வந்து அடுத்து விக்கிரவாண்டி 1க்கு வருவேன், அடுத்தது வானூர் 1க்கு வருவேன், திண்டிவனம் 1க்கு வருவேன். இப்பதான் இது நாள் வரைக்கும் இந்த விழுப்புரத்துல உள்ளவங்க யாரும் என்னோட வர தேவையில்லை. இப்ப நான் திரும்ப விழுப்புரம் 2க்கு வருவேன். விழுப்புரம் 2ன் பொறுப்பாளர்கள் என்னோட 100 பேர் இருந்தா போதும். இப்படி நான் வந்து என்ன செஞ்சேன்னா தம்பிங்களுக்கு எந்த நெருக்கடியுமே கொடுக்கல. அருமை. நீங்க என் பின்னாடியே சுத்தணும், நீங்க 20 நாளும் என்னோடவே காலையில இருந்து சாயந்தரம் அப்படி எல்லாம் எதுவுமே ரிலாக்ஸா இரு. நான் வந்து அண்ணன் வந்து ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 தடவை தான் வருவேன். அந்த 3 தடவையும் ஒரு தடவைக்கு 100 பேர் 200 பேர் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் தம்பிங்க சம உற்சாகமாயி பயங்கரமா வேலை செஞ்சாங்க. ரைட். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள் நிறைய இருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அப்படியே ஒரே மாசத்துல போட்ட குட்டி மாதிரி அப்படியே நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கிராம மக்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் பேசும்போதும் அது வன்னியர் பகுதியா இருந்தாலும் சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து வன்னியர் பகுதியில போய் பரப்புரை செய்ய போனா தடுத்து நிறுத்திடுவாங்க, கொடியெல்லாம் அவுத்துட்டு வாடா அப்படின்னு. வன்னியர் பகுதியில இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தை பகுதிக்கு போனா இதேதான் நடக்குது அங்க. ஆனா எந்த பகுதிக்கு போனாலும் ஆராத்தி எடுத்து வரவேற்பு அளிச்சது வந்து நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சாதிய பாகுபாடு கிடையாது. இது மக்கள்கிட்டயுமே இல்ல. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியகரமா. எனக்கு வன்னியர் பகுதியிலையும் ஆராத்தி எடுக்கிறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. எனக்கு பறையர் சமூகத்து பகுதியிலையும் ஆராத்தி எடுக்கிறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆமா. அப்ப இந்த 2 சமூகத்திலையும் இருக்கக்கூடிய இளைஞர்களோட நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில படித்து விட்டு வேலைக்கு வர்ற பிள்ளைகள் வேலைக்கு போறதுக்கான ஒரு தொழிற்சாலை சுத்தமா கிடையாது. அந்த இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு ஊர்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போகணும்னா அவங்க பெங்களூர் போகணும், இல்லைன்னா மெட்ராஸ்க்கு வரணும், இல்லைன்னா பாம்பே போகணும். அப்ப இத வந்து நான் வந்து என்னுடைய பரப்புரையினுடைய பிரதானமா நான் வந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் நான் வந்து இத பேசியிருக்கேன். நான்
குறிப்பா எனக்கு நீங்க ஓட்டு போட்டு என்னை உங்களோட நாடாளுமன்ற வேட்பாளரா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய 6 சட்டமன்ற தொகுதியிலையும் நான் ஒரு இலவச பயிற்சி மையம் தொடங்குவேன். இந்திய அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாசம் கிட்டத்தட்ட 5 இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம், படி, பயணப்படி, அது இதுன்னு எல்லாம் கொடுக்குதுங்க. 5 இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குது. அந்த 6 லட்சம் ரூபாய நான் என்னுடைய இலவச மையத்துக்கு நான் செலவிட்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒரு இலவச மையம் அமைச்சு உங்க ஊர்ல படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாம தம்பிங்க என்ன வழி தெரியாம வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில 1000 பேரை நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத வைப்பேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கான இலவச பயிற்சியை நான் கொடுப்பேன். என்னால் முடிந்த அளவுக்கான அரசு அதிகாரிகளை நான் உருவாக்குவேன். அது பேங்க் எக்ஸாம் எழுத வைப்பேன், ரயில்வே எக்ஸாம் எழுத வைப்பேன், எலக்ட்ரிசிட்டி போர்டு எக்ஸாம் எழுத வைப்பேன், இப்படி போக்குவரத்து துறையில எக்ஸாம் எழுத வைப்பேன். இது மாதிரி தமிழ்நாடு தேர்வாணையம் என்னெல்லாம் எக்ஸாம் எழுதும் அதெல்லாம் என் பிள்ளைகளை நான் அட்டன் பண்ண வைப்பேன். இதன் மூலமா அவர்களை அரசு அதிகாரிகளா மாற்றுவேன். அப்படிங்கிற பரப்புரையை நான் அந்த பிள்ளைகள் மத்தியில, கிராமத்து பெண்கள் மத்தியில நம்ம எல்லா கிராமங்கள்லயும், நம்ம போன கிராமங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வச்சோம். பொதுக்கூட்டங்கள்லயும் இத நம்ம முன் வச்சோம். இது ஆமா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நான் சந்தித்த அந்த இளைஞர்கள் கூட்டம் தான். என்னை சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, என்னை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வேட்பாளரா, தன்னுடைய சொந்தக்காரனா எல்லாரும் ஏற்று எனக்கு என்னை வரவேற்று எனக்கு கூட்டம் கூட்டமா நின்று ஆராத்தி எடுத்து, தம்பி மைக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னது. நாம் வயல்வெளிகள்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்க்க அந்த வயல்ல இறங்கி நான் நடந்து போனேன் அப்படின்னா, அந்த நடு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள் அப்படியே முன்னேறி நான் சேத்துல இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வரப்ப நோக்கி நடந்து வந்தது. அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்ல ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களா அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பி ஒருத்தன் தேர்தலில் நிக்கிறான், அவன் நம்மள்ட்ட வாக்கு கேட்டு வரப்புல நடந்து வர்றான். அவங்க அந்த சேத்துல இறங்கினாலும் இறங்கிடுவான்னு, தம்பி நீங்க அங்கேயே இருங்க நாங்க வர்றோம்ட்டு அப்படியே அந்த 100 பேர் 50 பேர் நடந்துட்டு இருக்கவங்க, களை பறிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் நம்மளை நோக்கி வந்தது. இதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமா இருக்குது தம்பி. அதே மாதிரி இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பார்த்தேன். அது என்னன்னா, அந்த மக்கள் படிக்காத மக்கள், அவங்களுக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. நான் ஓட்டு கேட்டு போறேன், என்ன மறிச்சுக்கிட்டு இந்த மக்கள் சண்டைக்கு வராங்க. நீ எல்லாருக்கும் தானே பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீங்க தகுதி பார்த்து பணம் கொடுக்குறதுன்னா எங்க ஊர்ல மொத்தமே 10 பொம்பளைங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இல்ல, ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கலங்கிறாங்க. நான் உடனே வாகனத்தை விட்டு இறங்கி போய், அம்மா தாயே, நான் திமுக காரன் கிடையாதுங்க, நாங்க வாக்குறுதி கொடுக்கல, நான் சீமா அண்ணனோட தம்பிங்க, நாங்க நாம் தமிழர் கட்சி, நாங்க மைக்கு சின்னம், நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓட்டு கேட்டு வந்தாவே இவங்க ஏமாத்துற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு மதிய வேலை நாங்க வாக்கு கேட்டு போகும்போது ஒரு ஆலமரத்துல ஒரு 100 பெண்கள் திரண்டிருந்தாங்க. உடனே நான் வாகனத்தை நிறுத்திட்டு வழக்கம் போல இறங்கி போய் அவங்கள்ட்ட வாக்கு கேட்கறதுக்காக போனேன். என்னம்மா எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க வெயிலுக்காக நிழல்ல எல்லாம் உட்காந்துருக்கீங்களான்னு. தம்பி 100 நாள் வேலைக்கு எல்லாம் வெயிலுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னா. அப்ப நம்ம அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மா எழுந்து சொன்னிச்சு, இந்த மாதிரி மைக்குக்கு ஓட்டு போட்டா நீ டாஸ்மார்க் இழுத்து மூடுவியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், மைக்குக்கு இப்ப ஓட்டு போட்டீங்கன்னா நான் எம்பி ஆகி நான் மூட முடியாதுமா. 2026 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் எங்க அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சரா நீங்க ஆக்குனீங்கன்னா, நீங்க ஓட்டு போட்டு ஆக்குனீங்கன்னா முதல் வேலையா டாஸ்மார்க்க மூடிடுவோமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது அழுது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இப்ப வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கு தம்பி, அது ஏதோ குறைச்சு விலைக்கு வருதான், அதை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் டெய்லி என் மேலையும் என் பிள்ளைக மேலையும் அவன் வீரத்தை காட்டுறான், ஸ்டாலின் வம்சமத்து போவானா, அவன் உருப்படாம போவானான்னு அது பாட்டுல கிராமத்துல மண்ணவாரி கூட்டுறது மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓடி போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், அம்மா நீங்க அப்படிலாம் யாரையும் நீங்க சபிக்க வேண்டாம், பாவம் அவங்க, அதெல்லாம் செய்ய வேணாம், நீங்க ஓட்டு மட்டும் எங்க அண்ணனுக்கு போடுங்க.
இப்போ எனக்கு போராட்டி கூட பரவாயில்ல. 2026 எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா வந்தா உறுதியா டாஸ்மார்க் வந்து இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பும் போது தம்பிங்க கேக்குறேன், அது என்னடா வீரன் அப்படின்னு. தம்பிங்க சொன்னாங்க, அதானே ஏதோ சரக்குக்கு பேரு தமிழ்ல வச்சிருக்காங்களாமே வீரன் அப்படின்னு. உடனே நான் வந்து அன்னைக்கு நைட்டு உட்காந்து நெட்ல எல்லாம் தேடுறேன், என்னடா அது வீரன்னா, தம்பி அந்த வீரனுக்கு விளம்பரம் வச்சிருக்காங்க, குறைந்த விலை, குறைந்த விலை, நிறைய போதை, புதிய உதயம் வீரன். எப்படி தமிழ் மொழியை எங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப வீரன் அப்படின்னோடனே அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல, அடுத்த நாள் பொதுக்கூட்டத்துல ஒரு உண்மையான வீரனை வாங்கிட்டு வர சொல்லி கையில எடுத்துட்டேன். அதுல தொடர்ச்சியா எங்க பேசினாலும் வீரன் குறித்து பேசுறது, கிராமப்புறங்கள்ல பேசினாலும் வீரன் குறித்து பேசுறது. திமுகவை ஏன் வீரன்னு பேர் வைக்கிற, திராவிடன் பேர் வை, கனிமொழின்னு பேர் வை, ஸ்டாலின் பேர் வை. சரி, தமிழனுடைய அடையாளம் காதலும் வீரமும் தமிழர்கள் 2 கண்கள் போன்றது. தமிழன் அகநானூறு புறநானூறுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையவே வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். அதுல ஒண்ணு எங்களுடைய வீரம். எங்கள் வீரத்தை கொச்சைப்படுத்துவதற்காக நாளைக்கு எங்க அப்பா வந்து ஒரு பயங்கரமான வீரன் அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் என்னவா புரிஞ்சுக்குவான்? மோசமான குடிகாரன்னு புரிஞ்சுக்க மாட்டானா? சொல்லுங்க பாப்பா. ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அடையாளமா இருக்கக்கூடிய வீரத்தை கொச்சப்படுத்துறதுக்கு நீ வீரன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சியா? அது வந்து குறைஞ்ச விலை நிறைய போதைன்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய தமிழச்சிகளுடைய தாலியை அறுக்கணும், என் அக்கா தங்கச்சி தாலியை அறுக்கணும்னு இந்த சரக்கை நீ கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னுடைய பரப்புரைய இந்த 2 விஷயத்தை முன் வச்சு கொண்டு வந்தேன் தம்பி. 2யுமே களத்தில் நான் பயணம் செய்யும் போது அறிந்து தெரிந்து இது 2யும் நான் கண்டுபிடிச்சு இது 2யும் முன் வச்சு என்னுடைய பரப்புரையை மேற்கொண்டேன் தம்பி. ஆனா இப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு நான் இதை கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இப்ப நம்ம முடிவு, அது என்ன தேர்தல் முடிவு அதெல்லாம் இல்ல, நம்மளோட நீங்க வந்து உங்களோட முழு உழைப்ப போட்டிருக்கீங்க, அது வந்து நல்லபடியா வரும். நான் நிறைய பேர் அழைச்சி கேட்டப்ப நல்லா அங்க விழுப்புரத்துல நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னாங்க. இப்ப இதுல என்னன்னா, இப்ப ஒரு பக்கம் நீங்க சொல்லிடுறீங்க, அந்த பகுதிகளில் வந்து ஒரு பக்கம் பறையர் சமூகமும் ஒரு பக்கம் வன்னியர் சமூகமும், தமிழ்நாட்டுல 2 குடிகள் மிக அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறது அவங்கதான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இதே இதுல வந்து சீமானனை வந்து ஐயா வா கௌதமன், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வா கௌதமனோட அப்பா வடமலையன் இல்லையா, அவங்க பேர் வடமலையன், அவங்களோட அவங்க தவறுனதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அவங்களோட காரியங்கள்லாம் கவனிச்சாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதற்கு என்ன காரணம்? ஐயா எப்படிப்பட்ட ஒரு ஆளுமைன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து ஐயா வந்து மதிப்புக்குரிய தோழர் வடமலை அவர்கள் கௌதமன் அவர்களை விட, அவருடைய மகன் லெலின் அவர்களை விட அதிகம் என்னோடு வந்து நட்பா இருந்தாரு, என்னை நேசித்தார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த காலகட்டத்தில் தோழர் தமிழரசன் அவர்களோடு அறிமுகமானவன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தோழர் தமிழரசனோடு மிக நெருக்கமாக பயணித்த ஒரு தோழர் அப்படிங்கிறதுனால அவர் என் மீது ஒரு பெரும் பாசம் கொண்டு அவர் வந்து இருந்தார். தோழர் வடமலை அவர்களை பொறுத்தளவுல வந்து அவருக்கு அவருடைய சொந்த ஊர்ல ஒரு பெரிய அளவுல வந்து ரோட்டுக்கு மேலேயே வந்து நிலம் இருந்துச்சு, பெரிய அளவுல நிலம் இருந்துச்சு. அந்த ரோட்டு மேலதான் அவருடைய வீடும் இருக்கு. அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப தூரம் தள்ளி தாழ்த்தப்பட்ட மக்கள், பறையர் குடி மக்கள் வந்து அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப தோழர் வடமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பறையர்குடி மக்களை சந்திச்சு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடக்குறீங்க, ஊருக்குள்ள வாங்க, என்னுடைய நிலத்துல உங்க ஒருத்தருக்கு 5 சென்ட் நான் தர்றேன், நீங்க வீடு கட்டிக்கிட்டு இங்க வந்து குடியிருங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இப்ப அந்த பறையர்குடி மக்கள் ஒண்ணு பயப்படுறாங்க, ஊர் தெருவுக்குள்ள வர்றதா, ஊர் எப்படி ஒத்துக்கும் ஒண்ணு. 2வது, நீங்க நாளைக்கு வந்து இந்த நிலத்தை நான் சும்மா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நாளைக்கு நீங்க வந்து என் நிலத்தை விட்டு எல்லாம் வெளில போங்கடா அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஊரையும் பகைச்சுக்கிட்டு நாங்க அப்புறம் உங்களை நம்பி வந்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்ப அவர் என்ன செய்யறாரு, அப்படியா சரி ஓகே, 5 சென்ட் நிலத்துக்கு 100 ரூபாய், ஒரு ஆளு யாருக்கு கட்டுமனை வேணுமோ அவன் 100 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு தாசில்தார் ஆபீஸ் நாளைக்கு வா,
நான் அவனுக்கு எல்லாருக்கும் நான் கையெழுத்து போட்டு பட்டா மாத்தி தர்றேன், 5 சென்ட் நிலம் ஒருத்தனுக்கு பட்டா மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன்னா நீ சும்மா கொடுக்கறதுனால சந்தேகப்படுற இல்ல, 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு தன்னுடைய நிலத்தை, விலை மதிக்க முடியாத அந்த நிலம், ரோட்டு மேல இருக்கிற தன்னுடைய நிலத்தை ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 சென்ட்னு பறையர்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு வந்து இப்ப வந்து ஊருக்கு நடுவுல அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால சொன்னேன்னா, அவர் இறந்து போன போது நான் சொன்னேன், ஊரையும் சேரியையும் ஒன்றாக்கியவன் அப்படின்னு. அப்ப ஐயா வடமலை அவர்கள் இந்த தியாகத்தை செஞ்சாரு அப்படிங்கறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால, ஐயா வடமலை அவர்கள், தோழர் வடமலை அவர்கள் இறந்த போது அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்ன செஞ்சாங்கன்னா, சென்னையில இருந்து வந்தவங்க, தமிழகத்தின் பல பகுதியில இருந்தெல்லாம் அவருடைய மரணத்துக்கு மிக முக்கியமான தோழர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா வந்தவங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு 5 நிமிஷம் இருந்துட்டு அங்க மழையில நிக்கிறது கூட முடியாம அடுத்தடுத்து அவங்க எல்லாருமே போய்கிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது நான் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு நான் இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணன் கிட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு நான் அண்ணன் கிட்ட கேட்டேன். அப்போ நேரம் மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும். அப்ப நான் கேட்டேன், நம்ம புறப்படலாமா அண்ணன் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே சொன்னாரு, என்னடா தம்பி இப்படி சொல்ற, அந்த ஆள் செஞ்ச தியாகத்துக்கு நம்ம கூட இருந்து அவன் ஒருபடி மண்ணள்ளி போட வேண்டாமாடா, என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு கலங்கினாரு. சங்கடமா போச்சு, ஏன்டா நம்ம அண்ணன் சொன்னோம் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த தூரல்ல நனைஞ்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வாக்குலதான் வந்து நாங்க வந்து அந்த பாடியை நல்லிணக்கத்துக்காக பின்பகுதியில இருக்கிற அவருடைய சொந்த நிலத்துல அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க போனோம். அங்க வந்து கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் சேரு, மழை தூக்கிட்டே இருக்கு. அந்த பாடியை வந்து எடுத்துக்கிட்டு போறோம். அண்ணனும் சுமந்துட்டு வந்தாங்க. வந்து அங்க கொண்டு வந்து அந்த பாடியை வச்சு அதை வந்து மண்ணள்ளி போட்டு அண்ணன் கண்ணை அப்படி இது பண்ண தொடச்சாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சோ சீமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து மற்றவர்கள் வந்து அவரை வந்து நக்கல் அடிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, எல்லாம் வந்து பேசுறாங்க. ஆனா தமிழ் தேசியத்துக்காக ஒருத்தன் தோழர் தமிழரசன் அவர்களோடு தோழனாக நின்று காவல்துறையால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டு அடித்து நொறுக்கி உதவாங்கிய ஒருத்தன் இந்த தேசிய இனத்துக்காக தன்னுடைய சொந்த நிலத்தை இந்த மக்களை வந்து சமமா கொண்டு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கவங்களை ஊருக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த நிலத்தை தான் பிள்ளைகளுக்கு கொடுக்காம மக்களுக்கு எழுதி வச்ச ஒருத்தன், அவனுடைய மரணத்தில் நம்ம கடைசி வரைக்கும் நிக்கணும்னு அண்ணன் நின்ன போது நான் உண்மையாகவே ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சேன். அண்ணன் கூட பயணிக்கிறதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அது ரொம்ப இதுவா இருந்தது தம்பி, நெகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. சரிங்க. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இவர் தோழர் வடமலை அவர்கள் வந்து தமிழரசன், புலவர் கலியபெருமாள் இவங்களோட சமகாலத்து தோழர். அதுல இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்கிற போது வெளியில இருந்து வேலை செஞ்சவர் வடமலை. சரிங்கண்ணா. காவல்துறை எங்க இருந்து காவல்துறை இருக்குது, எந்த இடத்துல என்ன மாதிரியான விசாரணைகளை மேற்கொள்றாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்து ஒரு துப்பு கொடுக்கறது மாதிரியான ஒரு ஆளா வந்து இருந்து வேலை செஞ்ச ஒருத்தர் தான் மதிப்புக்குரிய தோழர் வடமலை அவர்கள். அந்த நிகழ்ச்சியை எனக்கு அண்ணன் மேல, செந்தமிழன் சீமான் அவர்கள் மேல வந்து எனக்கு வந்து பல மடங்கு கூடுதலான மரியாதையை எனக்கு வந்து ஏற்படுத்தி. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் அந்த ஐயா வடமலையான் அவர்களோட நிகழ்ச்சியான சில தருணங்கள் எல்லாம் நீங்க வந்து பகிர்ந்துகிட்டீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தாங்கன்னு. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட், பொது உடைமை சித்தாந்தத்துல இருந்தீங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவங்க நம்மளுக்கு தெரியும், அது அங்க கீழே அப்படிதான் இருப்பீங்க. பொது உடைமை சித்தாந்தத்துல இருந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எப்ப நீங்க மாறினீங்க? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி, நான் வந்து எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க. அவர் வந்து விவசாய சங்கத்தினுடைய அந்த போராட்டங்கள் அது இதுல எல்லாம் வந்து ரொம்ப கலந்துக்குவாரு. அப்ப என்ன வந்து கூட்டிட்டு போவார், சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு எனக்கு ஒரு சின்ன சிவப்பு துண்டெல்லாம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாரு. நான் அப்பவே எங்க அப்பாவை கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்பேன்னா, விவசாய போராட்டத்துக்கு ஒரு தடவை நாங்க பாப்பா நாட்டுக்கு வந்தோம். அப்ப எனக்கு கற்பனையில என்ன இருந்துச்சுன்னா, விவசாயிகள்லாம் நிறைய பேர் போராட்டத்துக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க போனோம். அங்க போய் பார்த்தா யாருமே விவசாயிகள் இல்ல.
ம். எல்லாமே கட்சிக்காரங்க சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு கட்சிக்காரங்க தான் வந்து ஒரு 50 பேர் போராட்டம் நடத்துறாங்க. அப்ப நான் ம். எங்க அப்பாவை கேட்டேன், அப்பா விவசாயிகள் போராட்டத்துக்கு விவசாயிகள் யாருமே வரலையே ஏன் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். ம். அப்பா வந்து சிரிச்சிட்டாரு. இந்த கேள்வியை நீ என்ன கேட்க கூடாது. நம்ம ம். பிச்சையப்பா மாமா தோழர் வருவார்ல நம்ம வீட்டுக்கு, ம். அவர்கிட்ட கேளு அப்படின்னாரு. அவர் தான் வந்து அந்த அந்த ஒன்றியத்துக்கு பொறுப்பாளர். ம். அடுத்த நாள் அவர் வரும்பொழுது அவர்கிட்ட நான் கேட்டேன், ம். மாமா இந்த விவசாய போராட்டத்துக்கு ஏன் விவசாயி எல்லாம் வர்றது இல்ல அப்படின்னு. ம். ம். வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. சோ அப்ப ம். எனக்கு வந்து அப்பையில இருந்தே இந்த சிபிஎம் அது ம். சிபிஎம்ல இருந்தார் அப்பா. ம். சிபிஎம்ல வந்து இருக்கிற அந்த 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 கட்சியினுடைய செயல்பாடுகள்ல அதுல எனக்கு சின்ன வயசுல இருந்தே கேள்விகள் எழுதுகிட்டே இருந்தது. அப்புறம் நான் வந்து ம். அஹ், அஹ், பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு +1 +2 படிக்கிற காலகட்டத்துல எல்லாம் நான் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்துக்கு வந்துட்டேன். ம். சிபிஐ சிபிஎம் செயல்பாடுகள் மேல முரண்பாடு வந்து வந்து ம். கேள்விகள் நிறைய எழுந்து ம். அதுக்கப்புறம் நான் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம் ம். புரட்சி பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது வந்து பீப்புள்ஸ் வார் மக்கள் ம். யுத்த குழுவினுடைய ஒரு கலாச்சார பிரிவு. ம். அது தஞ்சையில வந்து இயங்குச்சு. ம். அதோட மாநில தலைவரா புரொஃபசர் கல்யாணி அவர்கள் இருந்தாங்க. ம். பேராசிரியர் ஓ கேசவன், புதியவர்பன், ம். தோழர் ஜமாலன், இப்படி ம். நிறைய பேர் வந்து முக்கியமான கல்வியாளர்கள்லாம் அதுல வந்து இருந்தாங்க. அதுல நான் வந்து தஞ்சை மாவட்ட பொறுப்புல நான் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்துல இருந்தேன். ம். பூப்பாயின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. ம். இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல எங்க கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், இன்னைக்கு ஒரு தோழர் ஒருத்தர் வருவாரு, ம். அவரை நீங்க ஹாஸ்டல்ல பத்திரமா வச்சிருந்து அவரை அனுப்புங்க, அது ம். முடியுமா, உங்க ஹாஸ்டல்ல தங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்டாரு. அந்த தோழர் யாருன்னு கேட்டா எனக்கு பின்னாடி தெரிய வந்துச்சு, அவர் தான் வந்து தமிழரசன். ம். புரியுதுங்களா? பொன்பரப்பி இப்ப தமிழரசன். அவர் வந்து என்னோட ஹாஸ்டல்ல அவர் இருந்தாரு. அவரு எங்க ஹாஸ்டல்ல இருந்த சமையல்காரருக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. உயரம் இதெல்லாமே. அதை விட வந்து தோழர் தமிழரசன் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. ம். அவர் அங்க வந்துட்டு சும்மா இல்ல. அவர் வந்து முதல்ல அந்த அந்த சமைக்கிறாருல சமையல்காரர், அவரோட நட்பாயிட்டாரு. ம். நட்பாயிட்டு பின்னாடி விறகு உடைக்கிறது, அவருக்கு அந்த சமையல் எல்லாம் வந்து உதவி செய்வது, இப்படியான வேலைகள் எல்லாம் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு அங்க இருந்தாரு. அப்ப நாங்க எனக்கு கல்லூரி விட்டு வந்த உடனே நானும் அவரும் அந்த முந்திரி காட்டுக்குள்ள போய் உட்காருவோம். அப்படி உட்காரும் போது அவர் வந்து அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்டுக்காரு. ம். ஆமா. சாரு மஜும்தார் அவர்கள் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மாணவர்கள் கல்லூரிகளை விட்டு வெளியேறி போராட்ட களத்துக்கு வரணும்னு சொல்லி அறிவித்த போது தான் படித்துக் கொண்டிருந்த பொறியியல் படிப்பை தூக்கி வீசிவிட்டு கோயம்புத்தூர்ல தன்னுடைய மாமா வீட்டுல தங்கி பிஇ படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவன் தான் தோழர் தமிழரசன். அந்த படிப்பை வந்து தூக்கி வீசிட்டு சாரு மஜிந்தாரினுடைய அழைப்பை ஏற்று ஊருக்கு வந்த ஒருத்தர் அவரு. அதனால அவரே ஒரு நல்ல கம்யூனிஸ்டுக்காரர் தான். ஆனா என்னை அவர் சந்திக்கிற போது அவர் கம்யூனிஸ்டுக்காரரா இல்ல. அவர் என்னன்னா, அவர் என்கிட்ட பேசும்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா, நாட்டின சிக்கல். எனக்கு அது புரியவே இல்லை. இந்தியா என்பது ஒரு ஒரு இந்த நாட்டினங்களின் சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லுவார். நாட்டினம் அப்படிங்கிறது தான் தேசிய இனம். புரியுதுங்களா? அப்ப அவர் பயன்படுத்திய வார்த்தை நாட்டினம். இந்தியா என்பது பல நாட்டினங்களை கொண்டது. அந்த நாட்டினங்களினுடைய விடுதலை நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு தலைமை ஏற்கணும். மலை அரசியல்னு சொல்லப்படுற அந்த நார்த் ஈஸ்ட் இருக்கிற அந்த 9 மாநிலங்களை ஒருங்கிணைச்சு நம்ம தமிழ்நாடு வந்து அதற்கு தலைமை ஏற்கணும். இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட பேசுவாரு. நான் வந்து மும்பைல இருக்கேங்கிறதுனால எனக்கு இதெல்லாம் பேசுறாரு. எனக்கு வந்து புரியாது. திரும்ப திரும்ப என்னன்னா, நாட்டினம்னா என்ன? இல்ல நம்ம தமிழர், தெலுங்கர், மலையாளி, அது ஒவ்வொன்றும் ஒரு நாட்டினம் அப்படின்னு. எனக்கு எல்லாம் மனுஷன் தானேங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கே ஒரு புத்தி இருக்கு, அது பேசிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாம் மனுஷன் தானே அப்படின்லாம் வந்து நான் வந்து அப்ப அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலம் உருண்டோடிச்சு. அப்புறம் தமிழரசன் வந்து கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து இந்திய கப்பல் படைக்கு வந்து வேலைக்கு போயிட்டேன்.
வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நான் வந்து திரைத்துறைக்காக சினிமாவுக்கு வந்துட்டேன். வந்த போது நான் இங்க நிறைய நூல்கள் வாசிக்கிறேன். இங்க நிறைய ஆட்களை நான் சந்திக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தொடர்புல வர்றாங்க. இளவேணியில் தொடர்புல இருக்காரு. அதுக்கப்புறம் சுபவீரபாண்டியன், இந்த மாதிரி மிக முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிகையாளர், முக்கியமான தீஸ்மாசு, மலரமுதன், இப்படி நிறைய பேர் எனக்கு வந்து நட்பா வர்றாங்க. அப்படி வருகிற போது தேசிய இனம் குறித்த வாத பிரதிவாதங்கள் கொஞ்சம் கூர்மை அடைய ஆரம்பிக்கும். அப்ப நான் வந்து தேசிய இனம்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கும் போதுதான், இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கானே இதை பத்தி அப்படிங்கும் போது, தமிழர் இதைத்தான் சொல்லியிருக்காரு, இதைத்தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ தேசிய இனங்களின் விடுதலை தான் வந்து முக்கியம். அப்படி தேசிய இனம் குறித்து லெனின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரே தேசிய இனம் பல நாடுகளா இருக்கலாம், ஆனால் பல தேசிய இனங்கள் கடைசி வரைக்கும் ஒரு நாடாக இருக்க முடியாது. எவ்வளவு தூரம் பொறுத்து போக முடியுமோ, எவ்வளவு தூரம் சகிச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் சகிச்சுக்க முடியும். இல்லைன்னா அத வந்து நேர்மையா அவங்க பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேசிய இனங்களுக்கான வரையறைகளை எல்லாம் கம்யூனிஸ்ட் மூதாதையர்கள், கம்யூனிஸ்டினுடைய முன்னோடிகள் மிக தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. அத கம்யூனிஸ்ட்காரர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கல. அது தமிழ்நாடு மார்க்சிய கம்யூனிஸ்ட் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அப்ப எனக்கு இதெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து புரியுது. சின்ன வயசுலயே நம்ம அப்பா கிட்ட இருக்கிற போது நான் நிறைய வந்து ரஷ்ய நாவல்கள் எல்லாத்தையுமே நான் வீட்டுல இருக்கும் போதே வந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாசிச்சிட்டேன். சிங்கி சாய்தமாத்தவ், அதுக்கப்புறம் மாக்சிம் கார்கி, அப்புறம் வந்து அலெக்சாண்டர் புஷ்கின், இந்த மாதிரி இவங்க எழுதின நாவல்கள், கதைகள், கட்டுரைகள், அப்புறம் வந்து அரசு, தனி உடைமை, பொது சொத்து, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து அங்கேயே பேசியாச்சு. அப்பாவோட நிறைய வாதம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் எபோவ் 50க்கு மேலதான் இருப்பாங்க. எல்லாமே கம்யூனிஸ்ட்காரங்களா தான் இருப்பாங்க. நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் அந்த சித்தாந்தங்கள் குறித்தும் அது குறித்த சந்தேகங்கள் குறித்தும் பேசுவோம். புரட்சி பண்பாட்டு இயக்கத்துல இருக்கும்போது பேராசிரியர் மார்க்ஸ் வந்து என்னுடைய பேராசிரியர் இருந்தார். அவர் எங்க ஊருக்காரரு. அவர் நிறைய அறை கூட்டங்கள் நடத்துவாரு. ஏகாதிபத்தியம்னா என்ன, அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவம்னா என்ன, நிலப்பிரபுத்துவம்னா என்ன அப்படிங்கிறது குறித்த வகுப்புகள்லாம் தொடர்ச்சியா வந்து எடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு 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 சிறந்த பயிற்சியை எனக்கு கொடுத்ததுனால தேசிய இனம்னா என்னங்கிறது குறித்த தெளிவை எனக்கு ரொம்ப அழகா உருவாக்குச்சு. உலகம் முழுதும் இருக்க மனிதர்களை ரெண்டா பிரிச்சிடலாம். மரபினம், தேசிய இனம். உடற்கூறியலை கொண்டு பிரிப்பது மரபினம், ரேஸ். நேஷனாலிட்டி அப்படிங்கிறது தேசிய இனம். அவனவன் பேசுகிற மொழியை கொண்டு பிரிப்பது தேசிய இனம் அப்படிங்கிற புரிதல் எனக்கு உருவாக ஆரம்பிச்ச உடனே நான் தமிழ் தேசியவாதியா ஆயிட்டேன். சரிங்கண்ணே. ஆனா உங்க தமிழ் தேசிய பயணம் அப்படின்றது தமிழரசனை பார்த்து சந்திச்சதுக்கு அப்புறம் தான் கூர்மையாகுது. அதுக்கப்புறம் நீங்க அண்ணன் சீமானோட இந்த பயணத்தை தொடர்றீங்க. சரியா நான் சொல்றது? ஆமா. ஓ, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஆனா இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் செலவழித்து எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களோட அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்துல நம்ம சந்திப்போம். சரிங்களா? நிச்சயமா தம்பி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நடுவுல நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ் தேசிய அடையாளம் என்று சொல்லப்படுகிற ஐயா தியாகு, அப்பதான் வந்து அவர் சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்து மூலதனம் என்கிற நூலை வந்து அவர் மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாரு. NCBHல இருந்து மொழிபெயர்த்துட்டு இருந்தாரு. அவரை நான் வந்து ஒரு பெரிய பின்பமா நான் வந்து கருதுனேன் தமிழ் தேசியத்துக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய பின்பமா நான் கருதுனது வந்து ஐயா மணியரசன் அவர்களை கருதுனேன். அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தின் பேர் அடையாளமா நம்ம நினைச்சது வந்து ஐயா நெடுமாறன் அவர்களை வந்து நம்ம நினைச்சோம். ஆனா இவங்க எல்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களா தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கூறு குறித்துதான் இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தோழர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தமிழ் தேசியம் குறித்து தான் அந்த காலகட்டத்தில் வந்து பேசியிருந்தாங்க. எது தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு நூலே அவர் வந்து போட்டார். இன்னைக்கு அவர் என்ன பேசுறாருங்கிறத விடுங்க. அன்னைக்கு நான் சென்னைக்கு வந்த காலகட்டத்துல எனக்கு அப்ப இருந்த கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ் தேசியம் என்கிற இந்த சித்தாந்தம் எதற்கு வெகுஜன சித்தாந்தமா மாறல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய தத்துவங்கள்ல அவருடைய நூல்கள், இந்த ஈழத் தமிழர்கள் குறித்த நூல்கள் எல்லாம் வாசிச்சுட்டு வரும்போது இந்த வார்த்தை பிரபலமா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு.
அது என்னன்னா தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்துலதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அரசியல் களத்துக்கு வராரு. வந்து அவரு திராவிடத்திற்கு எதிராக ஒரு புதிய சித்தாந்தத்தை முன்வைக்கிறாரு. அந்த சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாராலும் புரிந்து கொள்ளப்படாம, குறிப்பாக இளைஞர்களிடம் எடுத்து செல்லப்படாம, வெகுசன அரசியலில் பயன்படுத்தப்படாம கிடந்த தமிழ் தேசியத்தை திராவிடம் என்கிற இல்லாத ஒரு கருத்தியலை வீழ்த்துவதற்கு வேறு ஆயுதமா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கையில எடுத்து அவரு இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிற போது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி திரண்டு வந்த போது நான் சீமானை கூர்ந்து கவனித்தேன். இந்த தமிழ் தேசியத்துக்கு இவ்வளவு பெரும் சக்தியை உயிர் கொடுத்திருக்கக்கூடிய சீமானோடு பயணிக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அது வரைக்கும் ஒரு டயலமோல, அது வரைக்கும் என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க, அவர் இப்படி பேசுறாங்க, கூட்டணின்னு போறாங்க, திராவிட கருத்தியலை திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் யாரும் எதிர்க்க மாட்டேங்கிறாங்களே, நேரடியா எதிர்ப்பதற்கு திராணி இல்லையே. நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் சென்னைக்கு வந்த காலகட்டத்தில் ஐயா சுபபி கூட நான் வந்து பயணிச்சேன். அவர் விடுதலை குயில்கள்ங்கிற ஒரு அமைப்பை வச்சு அவர் செயல்பட்டு இருந்த நேரத்துல அவர் வந்து நந்தன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக, அதாவது அதனுடைய பொறுப்பாசிரியரா இருந்தாரு. இனி என்கிற பத்திரிகைக்கும் அவர் வந்து பொறுப்புல இருந்து அந்த பத்திரிகை அவருடைய பொறுப்புல வந்துச்சு. அந்த காலகட்டத்தில எல்லாம் அவர் பேசியது தூய தமிழ் தேசியம். அவர் பேசியது, அவர் சொன்னது அன்னைக்கு, இந்த கருணாநிதியையும் திராவிடத்தையும் வீழ்த்தாமல் தமிழர்கள் ஒருபோதும் உருப்பட முடியாதுன்னு எங்களிடம் அவர் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? அவர் பேசினது அது மட்டும் உண்மை. இப்ப ஆள் மாறிட்டாரு, அது வேற, சமரசம் பண்ணிட்டு, ஆனா அது உண்மை. அதை வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அதனால ஏன் இதையெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கருத்தியலை, ஒரு தேசிய இனத்தினுடைய தத்துவத்தை எந்த அளவுக்கு கூர்மையா எடுத்து, அதுல தொடக்க காலங்கள்ல இருக்கிற தடுமாற்றங்களை வந்து எடுத்துக்கிட்டுலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த சீமான் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சீமான். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற சீமானுடைய ஆற்றலும் அறிவும் வேற. அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளமா ஒருத்தன் மாறுறான் அப்படின்னு சொன்னா சும்மா ஒரு கோமாளி மாறிட முடியுமா? புரியுதுங்களா? தத்துவம் இல்லாம, கொள்கை இல்லாம, கொள்கையில் ஒரு உறுதிப்பாடு இல்லாம ஒருத்தன் ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளமா மாறிட முடியாது. ஆனால் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளமாக, தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவனாக, தமிழ் தேசிய இனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வழிகாட்டியா இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு அப்படின்னு சொன்னா, தமிழ் தேசியம் என்கிற அந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு, தமிழ் தேசியம் என்கிற அந்த தத்துவத்தை கொடுத்த தமிழர்களுடைய அற வழியில் நின்று அவர் அரசியல் செய்யறதுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு அவர் வந்து வந்திருக்காரு. அவரோடு இணைந்து பயணிப்பதில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் தம்பி. சரிங்கண்ணே. ஆனா இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்துல நம்மளுக்கு தேர்தல் முடிவுகள் வந்துடும். சரிங்களா? முடிவுகள் வந்தோன்னு நல்லபடியா வரும். நானும் உங்களை அழைச்சி திரும்ப பேசுவோம் நம்ம. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம தொடர்பு. நன்றிங்கண்ணே. மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி, வணக்கம்.